வணக்கம். இந்த வீடியோல 12th மேக்ஸ்ல எக்ஸர்சைஸ் 9.8ல கொஸ்டின் நம்பர் 5 ஓட சொல்யூஷன் பார்க்க போறோம். கொஸ்டின் பாருங்க. Find the area of region bounded by the curves y equal to sin x, y equal to cos x and lines x equal to 0, x equal to pi ன்னு கொடுத்திருக்காங்க. சம் எப்படி சால்வ் பண்றேன்னு நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்த அந்த ஈக்குவேஷன்ஸை எழுதிருக்கேன். y equal to sin x கொடுத்திருக்காங்க, y equal to cos x கொடுத்திருக்காங்க. அடுத்து x equal to 0ல இருந்து x equal to pi வரைக்கும் லிமிட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சைன் கர்வேச்சரை வரையலாம். சைன் ஜீரோட வேல்யூ 0. சைன் கர்வேச்சர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஜீரோல ஆரம்பிச்சு அதோட பைல எக்ஸ் ஆக்சிஸ்ல மீட் பண்ணிட்டு அப்படியே இப்படி திருப்பி விட்டுருங்க. இது சைன் கர்வேச்சரோட வலது பக்கம். ஏன் சார் இடது பக்கம் வரையக்கூடாதுன்னா லிமிட் ஜீரோல ஆரம்பிச்சு பை வரைக்கும் போகுது. அதனால வலது பக்கம் மட்டும் சைன் கர்வேச்சர் போட்டா போதும். இப்போ காஸ் கர்வேச்சர். காஸ் கர்வேச்சர் நீங்க வரையறதுக்கு ஐடியா வேணும்னா காஸ் ஜீரோட வேல்யூ 1 இல்லையா, y ஆக்சிஸ்ல 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி cos 90யோட வேல்யூ 0 இல்லையா, அப்போ 0ல இப்படி இறங்கணும். இறங்கி அதையும் இப்படி திருப்பி விட்டுருங்க. ஓகே, இப்போ இந்த கர்வேச்சருக்கு மேல குழப்பமே இல்லாம எது சைன் எது காசுன்னு நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது sin x ஓட கர்வ், இது cos x ஓட கர்வ். இப்போ இந்த ரெண்டு கர்வும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அது எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும்னா பை பை 4 45 டிகிரில இன்டர்செக்ட் ஆகும். அது எப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணணும். சால்வ் 1 and 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்லயும் y அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அதனால RHS ஈக்குவல் பண்ணிக்கலாம். sin x equal to cos x. sin x cos x ஈக்குவலா இருக்கனாலே அது ஒரே ஒரு டிகிரில மட்டும்தான். x equal to pi by 4. 0க்கும் பைக்கும் இடையில. ஓகே, அதனால x equal to pi by 4 நம்ம எழுதிக்கணும். இது இன்டர்செக்டிங் பாயிண்ட். அடுத்து ஷேட் பண்ண போறேன். 0 அப்படின்ற லிமிட்ல ஆரம்பிச்சு பை பை 4 வரைக்கும் கொஞ்சம் ஏரியா கவர் ஆகுது. இந்த கேப்லாம் ஷேட் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸ் சைன் கர்வும் காஸ் கர்வும் எங்க ஒன்னா இன்டர்செக்ட், அதாவது ஒன்னா கவர் ஆகுதோ அந்த ஏரியா தான் ஷேட் பண்ணணும். ஓகே, அடுத்து இங்க ஆரம்பிச்சு பை இருக்கு இல்லையா, பை வரைக்கும் நம்ம ஷேட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஸ்டின்ல பையை தாண்டி லிமிட் போல. சோ ஏரியா பாத்தீங்கன்னா ரெண்டா பிரியுது. 0ல இருந்து பை பை 4 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா, பை பை 4ல இருந்து பை வரைக்கும் குறிப்பிட்ட ஏரியா. சோ ரெண்டா பிரியறதுனால ஃபார்முலாவை நம்ம ரெண்டா எழுத போறோம். வாங்க ஃபார்முலா எழுதலாம். a equal to 0 to pi by 4. இது வரைக்கும் ஒரு ஃபார்முலா. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதனால ஃபார்முலால y1 minus y2 அப்படின்னு போடணும். into dx plus இப்போ பை பை 4ல கண்டினியூ ஆகுது ஏரியா, பை வரைக்கும் போகுது. இங்க y2 minus y1 போடணும். ஏன் சார் y2 minus y1 போடுறோம் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ரீஜியன்ல மேல காஸ் இருக்கு, கீழே சைன் கர்வேச்சர் இருக்கு. அடுத்தது பாருங்க, அப்படியே உல்டாவா மாறி போச்சு. சைன் மேல போயிடுச்சு, காஸ் கீழே வந்துடுச்சு. அதனால நம்ம செகண்டா எழுதும்போது இந்த மாதிரி திருப்பி போடணும். ஓகே, இப்போ y1 ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒரு குழப்பம் வரும், எது y1 எடுத்துக்கிறது. இப்ப மேல பாருங்க, மேல என்ன கர்வ் இருக்கு, காஸ் இருக்கு இல்லையா, அதுதான் y1. சைன் பாத்தீங்கன்னா உள்ள அடங்கி இருக்கு, அது y2. அப்போ y1னா cos x, y2னா sin x into dx. இங்க அப்படியே உல்டாவா மாறுறதுனால அப்படியே மாத்தி போட்டுக்கலாம். y2 ஓட வேல்யூ sin x, y1 ஓட வேல்யூ cos x ன்னு எடுத்தோம் இல்லையா, இந்த மாதிரி மாத்தி போட்டுக்கணும். இப்போ இது பேசிக் இன்டகிரேஷன் தானே, பேசிக் இன்டகிரேஷன் பண்ணிடலாமா. cos x இன்டகிரேட் பண்ணா sin x plus sin x minus sin x பண்ணா minus cos x இல்லையா, அப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கு, plus cos x போட்டுக்கிறேன். இங்க லிமிட் பாத்தீங்கன்னா 0 to pi by 4 இருக்கு. இங்க sin x இன்டகிரேட் பண்ணா minus cos x minus cos x இன்டகிரேட் பண்ணா minus sin x, அதாவது cos x இன்டகிரேட் பண்ணா sin x minus ஆல்ரெடி இங்க இருக்கு. இங்க லிமிட் பாத்தீங்கன்னா pi by 4 to pi. ஓகே, எப்போ நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்பர் லிமிட் கொடுத்துட்டு தான் லோயர் லிமிட் கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல அப்பர் லிமிட் pi by 4, இங்க இருக்கிற சைனுக்குலாம் கொடுங்களேன். sin pi by 4 ஓட வேல்யூ என்ன, 1 by root 2. cos pi by 4 அதோட வேல்யூவும் 1 by root 2 தான். அடுத்து இந்த அப்பர் லிமிட்டை இங்க கொடுக்கணும். ஆல்ரெடி அங்க மைனஸ் இருக்கு, cos பையோட வேல்யூ -1 மைனஸ் அடுத்து sin pi
சைன் பையோட வேல்யூ 0. அப்பர் லிமிட் கொடுத்தாச்சு மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்க போறோம். 0 இங்க கொடுக்க போறோம். sin 0 0, cos 0 1. அடுத்து இங்க லோயர் லிமிட் கொடுக்கணும். பை பை 4 இங்க கொடுக்கணும். cos பை பை 4 மைனஸ் இருக்கவே மைனஸ் போட்டுட்டு cos பை பை 4 வேல்யூ 1 பை ரூட் 2 மைனஸ் sin பை பை 4 sin பை பை 4 வேல்யூ 1 பை ரூட் 2. இந்த வேல்யூஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் போட ஈஸியா இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ 1 பை ரூட் 2 பிளஸ் 1 பை ரூட் 2 இங்க பிளஸ் 1 ஆயிடுமா? மைனஸ் எடுத்து உள்ள பெருக்கும்போது மைனஸ் 1 பிளஸ் 1 பை ரூட் 2 பிளஸ் 1 பை ரூட் 2 இப்படி வந்துடும். இப்போ பிளஸ் 1க்கு மைனஸ் 1 கேன்சல் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர்ல எல்லா நம்பர்லயுமே ரூட் 2 இருக்கு. அப்போ ரூட் 2 போட்டு மேலெல்லாம் ஆட் பண்ணி பாருங்களேன். 4 டைம்ஸ் வருதா? 4 அப்படின்னு கிடைக்குது. இப்போ கீழே ரூட் 2 அப்படின்னு கிடைச்சதுன்னா நாம மேலே கீழையும் ரூட் 2வால பெருக்கும்ல, அதை தான் பண்ண போறேன். மேல ஒரு ரூட் 2வால பெருக்கிறேன், கீழே ஒரு ரூட் 2வால பெருக்கிறேன். கீழே 2 ரூட் 2 பெருக்குனா வெறும் 2 கிடைக்கும். ஹோல் நம்பர் 2 கிடைக்கும். இந்த 2 எடுத்து நம்ம 4 கூட கேன்சல் பண்ணோம்னா 2 ரூட் 2 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இந்த கணக்கோட ஏரியா. SQ யூனிட் சதுர அலகுகள்னு போட்டுடலாம். புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.